அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் பல முக்கியமான விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் முக்கிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் வாக்குறுதியில ஏற்கனவே மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அதை அனைத்து பகுதியிலும் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்ற ஒரு வாக்குறுதியை தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனையில இது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் சில முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் முதலமைச்சர் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி புதிதாக, அதாவது போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய பேருந்துகள் குளிர்சாதன பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இது மட்டுமின்றி பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமுல்படுத்த வேண்டும் எனவும், பேருந்துக்கு தனி வழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் ஒன்றை திட்ட செயலாக்கம் குறித்து மேல்வின் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமான விவகாரங்கள் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில மாநிலம் முழுவதும் மகளிர் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக பயணிக்கலாம் என்ற தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதியை அமல்படுத்தக்கூடிய வகையில அது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் முதலமைச்சர் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். புதியதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன், நீங்க தொடரலாம். போக்குவரத்து துறையின் கீழ் இயங்கக்கூடிய 8 அரசு போக்குவரத்து கழகங்களின் வாயிலாக 21,567 பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில நாளொன்றுக்கு 2.05 கோடி பயணிகள் பயணம் செய்வதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 64 விழுக்காடு பயணிகளுக்கு கட்டணமின்றி சேவை வழங்கப்படுவதாக போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தான் ஏற்கனவே உள்ளூர் பேருந்துகள்ல மகளிருக்கு இலவசமாக பயணிக்கக்கூடிய ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில மாநிலம் முழுவதும் உள்ளூர் பேருந்துகள் மற்றும் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளிலும் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் மகளிர் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த திட்டம் தற்போது வரை செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் தற்போது இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம், பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஒரு முக்கிய ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். விரைவில் இதற்கான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கிய அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதாவது போக்குவரத்து கழகங்களால புதிதாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த வேண்டும் எனவும், பேருந்துக்கு தனி வழி ஏற்படுத்தக்கூடிய விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் திட்ட செயலாக்கம் குறித்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஒரு முக்கிய அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த மகளிருக்கு வழங்கக்கூடிய இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில இது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.